தேங்க்யூ ஜீசஸ். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஜோப் சாப்டர் 1 verse 1. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அல்லேலூயா. யோபுவை குறித்து யோபுவின் புத்தகத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஆண்டவர் அவனுடைய கேரக்டரை சொல்றார். யோபு எப்படிப்பட்ட மனிதனாய் இருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது யோபுவை குறித்து 3 விஷயம் ஆண்டவர் சொல்றார். இது யார் சொல்றானா, யோபு தன்னை குறித்து சொல்லவில்லை, யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்றார். யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றார். யாரை குறித்து சொல்றாரு? தன்னுடைய தாசனாகிய யோபுவை குறித்து ஆண்டவரே கொடுக்கிற ஒரு சாட்சி. என்ன சாட்சி அப்படின்னாக்கா, ஆண்டவர் அவர் சொல்றாரு, he was blameless, he was upright, he feared God, he shunned evil. Hallelujah. இன்னைக்கு ஒரு விசுவாசிக்குள்ள இருக்க வேண்டிய மிக முக்கியமான 3 குணங்கள். ஆமென். ஒரு பிலீவருக்குள்ள இருக்க வேண்டிய மிக முக்கியமான 3 குணங்கள் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கணும்னா, உத்தமர்களாக இருக்கணும், அப்படின்னா உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், சன்மார்க்கர்களாக இருக்கணும், எல்லாவற்றையும் கரெக்டாக செய்கிறவங்களாக இருக்கணும். சன்மார்க்கன்னா எல்லாவற்றையும் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்று உண்மையாய் செய்வது தான் சன்மார்க்கம். அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்றாரு? தேவனுக்கு பயந்து, ஃபியர் ஆஃப் த லார்ட், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். அடுத்தது பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருக்கிறார். he shunned from evil. ஆமென். பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். இது 3மே யாருடைய கேரக்டர் அப்படின்னா, ஆண்டவரை பின்பற்றின யோபுவுடைய ஒரு கேரக்டர். வாசிங்க. வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யார் சொல்றார்? ஆண்டவர் சாத்தான்கிட்ட சொல்றார். ஹல்லேலூயா. சாத்தான் யார் மேல கண் வைக்கிறான் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் மேல கண்ணை வைக்கிறான். அதனால தான் இந்த புத்தகத்தையே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சாத்தான் யார்? சாத்தானுடைய கண் எப்பொழுது யார் மேல இருக்குன்னா, தேவனுடைய பிள்ளைகள் மேல இருக்கிறது. அது யார் மேல குறிப்பா இருக்கு அப்படின்னா, உண்மையாய் நடக்கிறவர்கள் மேல, உத்தமமாய் நடக்கிறவர்கள் மேல, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல யார் கண் வைத்திருக்கிறா? பிசாசு கண் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இப்போ நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, பிசாசு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகிறான். போய் சொல்றான். அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வருகிறாய் அப்படின்னும் பொழுது அவன் சொல்றான், நான் பூமி எங்கும் சுற்றி உலாவி வருகிறேன். அப்போ பூமி எங்கும் யார் சுற்றுகிற வேலை? பிசாசுக்கு சுற்றுற வேலை. எதுக்காக சுற்றுகிறான் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டும்படியாக சுற்றுகிறான். யாருடைய? பிசாசுக்கு என்ன வேலை சொல்லுங்க? தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டுவது. நீதி யாருன்னா, பிசாசானவன். அவன் வேலை என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளைகள் மேல அவன் குற்றம் சாட்ட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் மேல குற்றம் சாட்டுவது தான் அவனுடைய வேலை. ஆமென். என்ன குற்றம் சாட்டணும் பாருங்க, அடுத்து வாசிக்கிறேன். அதுதான் அல்லேலூயா. வாசிக்கும் பொழுது அப்ப சொல்றாரு, அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசுடைய வேலை என்ன? விசுவாசிகளை விலத்தள்ளணும், விசுவாசிகள் மேல குற்றம் சுமத்தணும். பரலோகத்துக்கு போய் பிசாசுக்கு பரலோகத்தில் என்ன இருக்குது? ஆக்சஸ் இருக்குது. he has access to heaven. ஆமென். நமக்கு எப்படி ஆக்சஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அதே மேலே ஆக்சஸ் கொடுத்துருக்கிறார். யாருக்கு? பிசாசுக்கு. இவன் பரலோகத்தில் போய் நின்று தேவனுக்கு முன்பதாக சொல்றான், இந்த யோபு மேலே குற்றம் சாட்ட எங்கே வந்திருக்கிறான்? அல்லேலூயா, பரலோகத்துக்குள்ளே வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், சிலர் நம்ம மேலே ரொம்ப பொறாமை வந்துருச்சுன்னா, நம்முடைய வளர்ச்சி தாங்க முடியாமல் அல்லது நம்முடைய ஆசீர்வாதத்தை தாங்க முடியாமல் நம்ம மேலே சிலருக்கு பொறாமை வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மேலே போய் இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் பிசாசு. அப்போ பொறாமை அப்படிங்கிறது யாருடைய கேரக்டர் அப்படின்னா, இட்ஸ் எ டெவில்ஸ் கேரக்டர்.
ஹல்லேலூயா. அது யாருடைய கேரக்டர்? 1:8 ப்ளீஸ் ரீட் ஜோப் 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, யார் மேல கண்ணு வச்சான்? என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயா. பிசாசு யார் மேல கவனம் வைக்கிறான்? உண்மையா இருக்கிறவங்க மேல பிசாசு கவனம் வைக்கிறான். அதனால தான் உண்மையாக இருக்கிறவங்க சில நேரத்தில் கஷ்டப்படுறாங்க. அதனால தான் உண்மையாக இருக்கிறவர்கள் சில நேரத்தில் நெருக்கப்படுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவங்க உண்மையாக இருக்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை உண்மையாக இருந்து நெருக்கப்பட்டீங்கன்னா பைபிள் சொல்லுது நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் யார்? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஆமென். பூமியில் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய புத்திரர். வாசிங்க முடியுமா? சொல்லுவாரா? சிலருக்கு இப்போவே முகம்லாம் தொங்கிருச்சு. கஷ்டம்தான் பிரதர், கஷ்டம்தான் பிரதர். ஹல்லேலூயா. ரொம்ப சிலர் சொல்கிறாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை பிரதர். ஹல்லேலூயா, ஆமென். யோபு அப்படின்னா யோபு எவ்வளோ உத்தமனாக இருந்திருக்கிறான்னு பாருங்க. ஹல்லேலூயா. உத்தமன்னா என்ன அப்படின்ற யோபுடைய கேரக்டர். யோபுடைய கேரக்டர் 3 கேரக்டர் அதில் ரொம்ப உண்மையாக சொல்கிறார். ஒன்று, உத்தமனும் சன்மார்க்கனும். 2வது, தேவனுக்கு பயப்படுகிறவன். 3வது, பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஹல்லேலூயா. ரைட். இப்போ வசனத்தில் இது 3க்கு அர்த்தம் என்னன்னு படிச்சுட்டு அவனுக்கு இந்த 3க்கும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொரு நல்ல கேரக்டருக்கும் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். எஸ். இன்றைக்கி எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? நீங்கள் ஒரு நல்ல கேரக்டருடையவங்களாக மாறிட்டீங்க அப்படின்னா, உங்கள் ஆத்மாவில் நல்ல குணங்கள் வந்துருச்சுன்னா உங்களுக்குன்னு தேவன் சில ஆசீர்வாதங்களை பைபிளில் வச்சிருக்கிறார். அதை தான் யோபுவுக்கும் ஆண்டவர் கொடுத்துருந்தார். ஹல்லேலூயா. இது ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். யாருக்கு தெரியும் தெரியுமா? பிசாசுக்கு தெரியும். உங்களை குறித்து உங்களுக்கு தெரியாது, அல்லது எனக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை குறித்து 2 பேருக்கு நல்லா தெரியும். ஒன்று, ஆண்டவருக்கு உங்களை பற்றி தெரியும். இன்னொன்று, பிசாசுக்கு உங்களை பற்றி நீங்கள் அறிந்ததை விட அவனுக்கு அதிகமாய் தெரியும். அதே போல் தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன, எவ்வளோ ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குன்னு நமக்கு தெரியாது, நமக்கு சுற்றி இருக்கிற பிசாசுக்கு அது தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளுடைய வீக்னஸ் நமக்கு தெரியாது, நம்முடைய எதிரிக்கு தெரியும் அப்படின்வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்முடைய பலவீனம் நமக்கு தெரியாது நிறைய நேரத்தில், ஆனால் யாருக்கு தெரியும்? எதிரிக்கு தெரியும். அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான்னா நம்மளை சோதிக்கிறான். ஆண்டவரும் சில நேரத்தில் சோதனைக்கு விட்டு கொடுக்கிறார். 2 விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. காட் டெஸ்ட்ஸ், ஆண்டவர் சோதிக்கிறார். பிசாசு தீமையினாலே சோதிக்கிறான். சோதனை, there are 2 things. One is test and the other one is temptation. Temptation is from devil. தீமையாய் வருகிற, இச்சையாய் வருகிற சோதனைகள் யாரிடத்திலிருந்து வருகிறது? பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. விசுவாசத்தின் சோதனை தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. sometime God need to test our faith. சில நேரங்களில் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யப்பட வேண்டும்? சோதிக்கப்பட வேண்டும். யோபு அதனால தான் சொல்றாரு, நான் சோதிக்கப்பட்டு சுத்த பொன்னாக விளங்குவேன். யோபு என்ன சொல்றாரு? நான் சோதிக்கப்படுவேன், ஆனால் எப்படி விளங்குவேன்? சுத்த பொன்னாக விளங்குவேன். இதுதான் ஒரு உண்மையான ஒரு பிலீவருடைய கேரக்டர். ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறமா நம்ம இந்த காரியத்துக்குள்ளே போவோம். 2:3 யோபு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல். இது 2வது முறை பரலோகத்துக்குள்ளே போகிறான் பிசாசு. 2வது முறை. ஏற்கனவே ஒரு டைம் பர்மிஷன் வாங்கி பிசாசு யோபுவை என்ன பண்ணிட்டாரு? சோதனைக்குள்ளாக்கி அவனுடைய எல்லா காரியத்தையும் அழிச்சிட்டார். அவனுடைய மகனை, பிள்ளைகளை, அவருடைய ஆஸ்தியை, சம்பத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டார். இப்போ அவர் உடம்பு மட்டும்தான் பாக்கியாக இருக்குது. இப்போ 2வது முறை பிசாசு எங்கே போகிறான்? பரலோகத்துக்குள்ளே போகிறான். வாசிங்க பாருங்க. திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியின் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீர் என்னை ஏவின போதிலும். கடைசியா இருக்கிறத நல்லா கவனமா வாசிங்க. அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாயிருக்கிறான். ஹல்லேலூயா. யோபு 2:3. பிசாசு அவ்வளவு சோதித்த பிறகும், அவன் வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்த பிறகும் யோபுவை குறித்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அவன் இன்னும் தன் உத்தமத்திலே எப்படி இருக்கிறான்? சோதனை வந்த பிறகும் யோபு தன் உத்தமத்திலிருந்து என்ன செய்யல? மாறவே இல்லை. இதுதான் உண்மையான ரியல் கேரக்டர். ஹல்லேலூயா, ஆமென். சிலருடைய கேரக்டர்லாம் எப்போ தெரியுமா தெரியும்? பிரச்சனையில் தான் தெரியும். ஹல்லேலூயா.
எல்லாம் நல்லா போயிட்டுருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஏதாவது ஒரு சீண்டிட்டோம் அப்படின்னா உடனே அவங்களுடைய உண்மையான கேரக்டர் எங்கேருந்து வரும்? உள்ளேருந்து அப்படியே இருப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிங்கம். ஆமென், அல்லேலூயா. நம்ம உண்மையான சிங்கம் எப்போ தெரியுமா வரும்? நம்ம உண்மையாக டெஸ்ட் பண்ணும்போது தான் அது வெளியில் சில நேரத்தில் சிங்கமாக வரும், பாம்பாக வரும், புலியாக வரும், பேயாக வரும், பிசாசாக வரும். அது வரைக்கும் நம்மலாம் கோட்டு சுட்டெல்லாம் போட்டு நம்ம எப்படி இருப்போம்? நல்ல மனிதர்கள் மாதிரியே இருப்போம். எப்போ சோதனை வருதோ, பிரச்சனை வருதோ, நம்முடைய உண்மையான ரூபம் என்ன செய்யும்? வெளியே வரும். அல்லேலூயா. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? யோபு இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாயிருந்தான். அல்லேலூயா. இதுதான் ஒரு விசுவாசியினுடைய உண்மையான கேரக்டராக இருக்கணும். எத்தனை ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்தான். ஒரு நாளில் எல்லாத்தையும் இழந்துட்டான். பிள்ளைகளை இழந்தான், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தான். He lost everything in a single day. Hallelujah. இன்னைக்கு நமக்கு வேலை போனாலே என்ன செய்கிறோம்? ஆண்டவர் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாரு கேட்குறோமா? ஒரு சின்ன பிரச்சனை வந்த சரீரத்தில் ஒரு சின்ன வியாதி வந்துட்டா கர்த்தர் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறார் கேட்குறோமா? கேட்குறது இல்லையா? கேட்குறோமா இல்லையா? சொல்லுங்க. கேட்குறோம். ஆண்டவரே ஏன்? ஆனால் யோபு எல்லாத்தையும் இழந்தான். வாசிங்க, யோசித்து பாருங்க. In a single day he lost everything. ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆன மாதிரி ஒரே நாளில் சிலருடைய சொத்தெல்லாம் ஒரே நாள் என்ன ஆயிரும்? காணாமல் போயிடும். ஒரே நாளில் பிள்ளைகளை இழக்கிறான், கழுதைகளை ஒட்டகங்களை இழக்கிறான், தன்னுடைய வேலைக்காரரை இழக்கிறான், எல்லாத்தையும் இழந்துட்டான். ஹல்லேலூயா. இப்போ யோபு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். வாசிங்க 20வது வசனம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இதுதான் உத்தமமான ஒரு குணம். திஸ் இஸ் த ரியல் கேரக்டர் ஆஃப் எ பிலீவர். உண்மையாய் தேவனை நம்புகிற ஒரு உண்மையான தேவ மனுஷனுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும் என்று யோபுவின் புஸ்தகத்தை படிக்கும்போது நமக்கு தெரிய வருகிறது. அல்லேலூயா. அவர் சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நான் நிர்வாணியாய் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் திரும்புவேன். ஹல்லேலூயா. என்னைக்கு ஒரு விசுவாசி இந்த நிலையை புரிஞ்சுக்கிறானோ அவன் யோபுவை போல உத்தமனாய் வாழவான். புரிஞ்சுக்கங்க. எது என்கிட்ட இருக்கிற எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. என்கிட்ட இருக்கிற எல்லாமே என் பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள், என் மனைவி எனக்கு கர்த்தர் கொடுத்தது, என் புருஷன் கர்த்தர் கொடுத்தது, என்னுடைய வேலை எனக்கு கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்ற ஒரு மனநிலை யாருக்கு வருதுன்னா யோபுக்கு வரும். அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, அவன் உத்தமன். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு இப்படி சொல்ல முடியுமா? Can we speak like Job? Hallelujah. Amen. வில்லியம் கேரி என்கிற ஒரு தேவ மனிதர், அவர் முதலாக கொல்கட்டாவுக்கு வருகிறார். தன்னுடைய மனைவியோடு 7 பிள்ளைகளோடு வருகிறார். அவர் ஒரு ஷூ தைக்கிற ஒரு மனுஷன். அவர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்திய தேசத்தின் மேல் ஒரு பாரத்தை கொடுத்து அவரை அந்த பாரத்தின் நிமித்தம் அவர் எங்கே வருகிறார்? இந்தியாவுக்கு வருகிறார். கொல்கத்தா என்கிற ஒரு இடத்துல கப்பலில் இறங்குறார். இறங்கின உடனே என்ன நடக்குதுன்னா, தன்னுடைய மூத்த பிள்ளை நிமோனியா வியாதியினால், ஏதோ ஒரு வியாதி, அந்த வியாதினால் பாதிக்கப்பட்டு மரித்து போகிறான். அவனை அடக்கம் பண்ணுறதுக்கு யாரும் என்ன செய்யல, வரல. இவரே தன்னுடைய சொந்த கைகளால் என்ன பண்ணுறாரு? குழி தோண்டி புதைக்கிறார். சிறிது நாட்கள் கழித்து பெங்கால் மொழியை கற்றுக்கொள்கிறார். என்ன கற்றுறாரு? பெங்காலி மொழியை கற்றுக்கொண்டு அந்த பெங்காலி மொழியில் முதல்ல புதிய ஏற்பாடு நமக்கு இந்தியாவிலே தமிழ் மொழியில் இல்லை, பெங்காலி மொழியில் தான் முதல்ல புதிய ஏற்பாடு அச்சிடப்பட்டது. அவர் தான் முதல்ல இந்தியாவில் அச்சு இயந்திரத்தை என்ன செய்கிறாரு? கொண்டு வந்து அச்சு தொழிலை முதல் ஆரம்பித்தவர் யாருன்னா வில்லியம் கேரி. முதல்ல இந்தியாவில் அச்சிடப்பட்ட புத்தகம் எது தெரியுன்னா புதிய ஏற்பாடு, பெங்காலி மொழியில் புதிய ஏற்பாடு.
இந்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய 2வது மகன் மரித்து போகிறான். அடக்கம் பண்ண ஒருவனும் வர மாட்டேங்கிறான். எதிர்ப்பு இவருக்கு. இவரே கைகளால் என்ன பண்ணுறாரு? குழியை நோண்டி புதைக்கிறார். இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்த தன்னுடைய மனைவி பைத்தியமாகிவிட்டாள். என்ன ஆயிட்டா? படித்து பாருங்க வில்லியம் கேரியுடைய ஸ்டோரியை. என்னவாயிட்டா? பைத்தியமாகிட்டா. இந்த பைத்தியமான மனைவியை ஒரு அறையில் வச்சு கவனித்து கொண்டு கர்த்தருக்காக அந்த இடமெல்லாம் போய் ஊழியத்தையும் செய்கிறார். யார்? வில்லியம் கேரி. இந்த நிலையில் தன்னுடைய 3வது மகன் மரித்து போகிறார். இஸ் 3rd son passed away. இப்படி இந்தியாவில் தன்னுடைய 7 பிள்ளைகளையும் சாக கொடுத்து தன்னுடைய கடைசியில் தன்னுடைய மனைவியை மரித்து எல்லாரையும் தன்னுடைய சொந்த கைகளாலே அடக்கம் பண்ணி நமக்கு புதிய ஏற்பாட்டை அச்சிட்டு கொடுத்தவர் தான் வில்லியம் கேரி. அவருடைய விசுவாசத்தை யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதர்! அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது! எல்லாத்தையும் இழந்தார். யாருக்காக? கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம். அவர் இங்கிலாந்து தேசத்தில் சொகுசாக வாழ்ந்திருக்கலாம், சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். தேசத்தின் மேல் உள்ள அக்கறை, ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, ஜனங்கள் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, இந்திய தேசத்தில் சுவிசேஷம் இல்லையே, ஜனங்கள் பாரம்பரிய கட்டினாலே விக்கிரக ஆராதனையில் அழிந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு தேவ மனுஷன் இங்கே தன்னுடைய 7 பிள்ளைகளையும் தன்னுடைய சொந்த கைகளால் அடக்கம் பண்ணி தனக்கு இருந்த ஒரு மனைவி பைத்தியமாகி விடுகிறான். அவளையும் கடைசியில் மரித்து போய் தன்னுடைய சொந்த கைகளால் அடக்கம் பண்ணி நமக்கு வேத புத்தகத்தை அச்சிட்டு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி எத்தனை பேருடைய கையில் வேத புத்தகம் இருக்கிறது? இந்த வேத புத்தகத்தை திறந்தாவது நம்ம படிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நமக்கு வேதத்தை புத்தகத்தை கொடுக்க வேண்டும் என்று இங்கிலாந்திலிருந்து ஒருத்தர் தன் ஜீவனையே நமக்காக அர்ப்பணித்தார். இதுதான் தியாகம். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய அர்ப்பணிப்பு. இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் நம்மளாம் சபைக்கே வர்றதில்லை, பைபிளை தொடுறதில்லை, பைபிளை படிக்கிறதில்லை. ஹல்லேலூயா! யோபு எவ்வளோ உத்தமமாக இருந்திருக்கிறார் பாருங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா! அதுதான் உத்தமம். ஆமென். இப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 8:21. ஜெனிசிஸ் சாப்டர் 8 verse 21. சீக்கிரமாக எடுத்து. சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பது இல்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள்லாம் எப்படி இருக்குதா? பொல்லாததா இருக்கிறது. எப்படி இருக்குது? மனுஷன் இந்த பூமியில் மனுஷனா பிறந்த ஒருவனும் நல்லவன் இல்லை. யாரும் நல்லவன் நான் சொல்லவே முடியாது. நீங்கள் சாமியாராக கூட இருக்கலாம், அல்லது என்ன பாஸ்டராக கூட இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன நீங்கள் நல்லது வேணாலும். ஆனால் இருதயம் பொல்லாதது. ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயம் எப்படிப்பட்டது? இந்த பொல்லாத இருதயமுடைய மனிதர்கள் நடுவில் ஆண்டவர் யோபுவை பார்த்து சொல்கிறாரு, அவன் உத்தமன். ஹல்லேலூயா! அப்படின்னா அவன் இருதயத்தை எப்படி ஆண்டவருக்கு நேராக வைத்திருப்பான். ஹல்லேலூயா! யோசித்து பாருங்க. இது நம்முடைய பலத்தால் முடியுமானா? முடியவே முடியாது. நம்மளால் முடியவே முடியாது. இப்படி உத்தமனாய் வாழ்வதற்கென்று தான் தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? கிருபையை கொடுத்திருக்கிறார். வாசிக்க வசனத்தை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தில் சொல்ற ஒரு சாக்கு என்ன தெரியுமா? எப்படிங்க இந்த உலகத்தில் நல்லவனா வாழ்றது? எப்படிங்க இந்த உலகத்தில் உண்மையா வாழ்றது? உண்மையா இருக்கிறவனுக்கு தான் மதிப்பே இல்லையே, உண்மையா இருக்கிறவனுக்கு தான் ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே, அவனை யாருமே கண்டுக்கிறதே இல்லையே அப்படின்னு நம்மலாம் சொல்றோம் இல்லையா? சொல்றோமா? சொல்றது இல்லையா? எல்லாருமே சொல்றோம். ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே. நோவாவின் காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? பொல்லாத காலம். நோவாவின் காலம் பொல்லாத காலம். இப்ப இருந்த காலத்தோட அந்த காலம் ரொம்ப மோசமா இருந்தது. ஓரின சேர்க்கை, பாவம், அசுத்தம், இன்னைக்கு எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ இதெல்லாம் டபுளா இருந்த காலம் எது? நோவாவின் காலம். அதே மாதிரி தான் இன்னைக்கு எங்க இருக்குது? இந்த பூமியில இருக்கிறது. ஹல்லேலூயா!
ஆனால் நோவா எப்படி இருந்தார்? உத்தமனாய் இருந்தார். அப்புறம் நீதிமானாய் இருந்தார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அதனால தான் நோவா பேழையை செய்ய வச்சு, ஆபத்து வரும் பொழுது, பேழை ஜலப்பிரளயம் வந்த பொழுது கர்த்தர் நோவாவை என்ன செஞ்சாரு? காப்பாற்றினார். ஹல்லேலூயா. இந்த உலகம் பொல்லாததாக தான் இருக்கும். நீங்கள் இந்த உலகத்தில் நல்லவனா நீங்கள் வாழ முடியாது. ஆனால் தேவன் உங்களை வாழ வைப்பார். அதற்கான கிருபையை யார் தருவா? கர்த்தர் தருவார். பொல்லாத உலகம் தான். நீ சர்ச்சுக்கு வரும்போது சொல்லுவான், என்னையா சர்ச்சுக்கு போற, திருந்திட்டியா அப்படின்னு கேட்பான். நான் குடிக்கிறது இல்லைன்னா, என்ன நீ குடிக்கிறது இல்லையா? என்ன உலகத்தில் இருக்கிற நீ? பொய் பேசுறது இல்லையா? யார் நீ? எங்க இருக்கிற? அப்படியெல்லாம் இருந்தால் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் இருக்கிறவங்க. நீ இப்படியெல்லாம் இருந்தால் என்ன செய்ய முடியாது? பிழைக்க முடியாதுன்னு. ஆனால் பைபிள் சொல்லுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான், கர்த்தரோடு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. முடியாதுன்னு சொல்லவே கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் பொய் பேசாமல் என்னால் வாழ முடியும், திருடாமல் என்னால் வாழ முடியும். கர்த்தர் எனக்கு கொடுக்குற சம்பளம் எனக்கு போதுமானது, கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் போதுமானது, நான் அதில் வாழ்வேன். கஞ்சி குடித்தாலும் பரவாயில்ல, நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், நான் யார்கிட்டயும் லஞ்சம் வாங்க மாட்டேன். ஹல்லேலூயா. இதுதான் உத்தமமான குணம். இன்னைக்கு ஏமாற்றி பிழைக்கிறவன் எத்தனையோ பேர் இருக்கிறான். மாடி மேலே மாடி கட்டி இருக்கிறான். அன்று சொல்கிறார், எல்லாம் ஒரு நாள் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. மாடி எல்லாம் ஒரு நாள் கீழே வரும். ஹல்லேலூயா. பாவியின் மேலே உன் கண்ணை வைக்காத, தேவன் மேலே உன் கண்களை வையுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய வாலிபர்களுக்கு ஒரே சோதனை. என்ன சோதனை? இன்ஸ்டாகிராம் சோதனை, ஃபேஸ்புக்கில் சோதனை, கொரியன் டான்ஸு சோதனை. கொரியன்ஸ் மாதிரி என்ன ஆகணும்? இன்றைக்கி இளம் தலைமுறை என்ன செய்கிறாங்கன்னா, கொரியாவில் அந்த கொரியாவில் இருக்கிறவங்களாம் மைதா மாவு மாதிரி வெள்ளைன்னு இருக்கிறாங்க. அவங்க டிசைனாக முடி வெட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஹேர் கட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சபையில் கூட ஒரு பையன் வந்தான்னு நினைக்கிறேன். அப்படி என்ன இப்போ கொரியன் ஸ்டைல் பாஸ்டர் அப்படின்னா, சரி தம்பி, கொரியன் ஸ்டைலா பாருங்கள். முடி வெட்டுறது எங்கேருந்து வருது? கொரியாவிலேருந்து வருது. அவனாவே இருக்க முடியல. ஏதோ ஒன்று அவனை என்ன செய்யுது? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. டிவியில் ஒரு 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 சினிமா நடிகை ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டால் அடுத்த வாரம் சபையில் இருக்க பிள்ளைங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறோம். நம்மளால் அது எவ்வளோ நம்மளை என்ன செய்யுது? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஆக்கிரமிக்குது. பாருங்கள், நம்மளால் தேவனுக்கு பிரியமாக என்ன செய்ய முடியல? வாழவே முடியல. காரணம் என்ன? நம்ம இந்த உலகத்தோடு ஓட முயற்சிக்கிறோம். உலகத்தோடு ஓட we are trying to என்ன சொல்கிறது, ஊரோடு ஒத்துப்போப்பா அப்படின்னே போயிட்டோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் நோவா தன்னுடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தான்? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். இது யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. யோபுவை குறித்து கர்த்தர் சொல்றாரு, பூமியில் அவனை போல ஒருவனும் இல்லை. யாரை போல இல்லை? நோவாவை போல ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவர்களுடையது. ஆமென். எப்படி உண்மையாக வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க. நீங்கள் சொல்லலாம், எங்களுக்கு ரொம்ப சோதனை பிரதர், வேலை செய்கிற இடத்துல நாங்கள் கோஆப்ரேட் பண்ணலன்னா எங்களுக்கு வேலை கிடைக்காது. வேலை கிடைக்கலன்னா பரவாயில்ல, வந்துரு பிரதர். நான் சொல்கிறேன், நான் 20 வேலை விட்டுருக்கேன், 20 மேற்பட்ட வேலைகளை விட்டுருக்கிறேன். ஒரே ஒரு காரணம், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்காது, ஆராதனைக்கு போக முடியாது. ஆராதனைக்கு போகக்கூடாதுன்னா நான் அடுத்த நாள் வேலையை தூக்கி போட்டு வந்துடுவேன். அன்றைக்கி வெறும் சம்பளம் 300 ரூபா. அதுக்கப்புறம் 600 ரூபாவில் ஒரு வேலை கிடச்சிச்சு. 600 ரூபா சம்பளத்துக்கு போகும்போது இதே பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை உனக்கு என்ன தர முடியாது? லீவ் தர முடியாது. அன்னைக்கு எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, போடுறதுக்கு துணி இல்லை. நான் தங்கி இந்த இடம் ஒரு சாதாரண ஒரு மண் குடிசை. ஹல்லேலூயா. 6 மாதம் வேலை இல்லை. இந்த வேலையை விட்ட பிறகு எனக்கு எத்தனை மாதம் வேலை இல்லை? 6 மாதம் வேலை இல்லை. ஒரு கட்டத்தில் எனக்கே சோதனை. ஆண்டவரே, உண்மையாக என்னை நீங்கள் அழைச்சிங்களா, கூப்பிட்டீங்களா? நான் பாட்டுக்கு ஏதோ எமோஷ்னலில் பேசி, வீரவசனமெல்லாம் பேசி வேலையை விட்டுட்டு வந்துட்டேனா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ரொம்ப போராடி கொண்டிருந்த ஒரு நேரம். 6 மாதம் வேலையில் எப்படி சாப்பிடுவேன் நான்? எனக்கும் எங்கள் வீட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. கூட இருந்த நண்பர்கள்லாம் ஓடி போயிட்டான். நான் குடிக்கிறதில்ல, பாவம் செய்கிறதில்ல. ஆண்டவரை இப்போ சர்ச்சுக்கு போகிறேன், ஃபாதர் வராரா, அங்கே வரவே டேய் ஃபாதர் வராரா, ஓடி போயிருங்கடான்மா. பார்க்குறவனுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லுவேன். ஏசு உன்னை நேசிக்கிறார், பாவத்திலேருந்து வெளியே வா தம்பின்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. பார்த்தாலே ஓடி போயிடுவானுங்க. டேய் ஃபாதர் வராரு, ஓடி போயிருங்கடா. ஆமாம், 6 மாதம் கிட்டத்தட்ட கையில் காசு இல்லை, யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. யார்கிட்ட சொல்கிறது?
சாப்பாடு கிடைக்கும், 2 நாள் 3 நாளைக்கு ஒரு டைம் தான் சோறே கிடைக்கும். கிடைச்சா கிடைக்கும், கிடைக்கலன்னா கிடைக்கும். ஆனால் யார் கேட்டாலும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் பிரதர், இப்போ தான் பிரதர் சாப்பிட்டு வரேன். வாங்க பிரதர் டீ குடிக்கலாம். காசு இல்லைன்னா எப்படி டீ குடிக்கிறது? நான் கூட போக முடியுமா? கையில் காசு இல்லைனா யாராவது போக முடியும்? நமக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். இப்போ தான் பிரதர் டீ குடித்தேன், நீங்கள் போய் குடிச்சிட்டு வாங்க. போயிடுவேன், எஸ்கேப் ஆயிடுவேன். தனியாகவே 6 மாதம், கிட்டத்தட்ட 6 மாதம் வேலை இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் சோதனை எல்லாம் முடிஞ்ச காலம் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். 600 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு இருந்த எனக்கு 2500 ரூபாய்க்கு வேலையை கொடுத்தார் கர்த்தர். இன்றைக்கி எத்தனை பேர் விசுவாசத்தோடு போராட நமக்கு முடியல? சின்ன சோதனை வந்தோடனே காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம் ஆண்டவரோடு. ஆண்டவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன செஞ்சிடறோம்? காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உங்களை அழைச்சது கர்த்தர். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. மேலே உள்ள வசனத்தை வாசிங்க, 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்னைக்கு காலையில் இங்கே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்கள் சும்மா நீங்களா வரல, கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை உங்களை நடத்தும், போஷிக்கும், உங்களை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். ஆனால் ஆண்டவர் சொல்கிற மாதிரி அவருடைய உத்தமத்தில் நிலைச்சிருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. யோபு சோர்ந்து போகவே கிடையாது. யோபு குறித்து என்ன சொல்லுது? அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாக இருந்தான். பிரச்சனை வந்த பிறகு, பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி மாறிடணும் தெரியுமா? இன்னும் உறுதியாய் மாறிவிட வேண்டும். அந்த மாதிரி தான் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் எவ்வளோ இடிக்கப்படுகிறீர்களோ, குத்தப்படுகிறீர்களோ, ஒடுக்கப்படுகிறீர்களோ, உங்கள் விசுவாசம் அவ்வளவாய் பரலோகத்தில் பேசப்படுகிறதாய் மாறிவிடும். எங்கே பேசப்படணும் உங்கள் விசுவாசம்? பரலோகத்தில், ஹெவனில் பேசுவேன் உங்கள் விசுவாசம். ஹல்லேலூயா. பிசாசு உங்கள் மேலே கண்ணு வச்சுட்டாங்க போனால் சொல்லுவார், என் பிள்ளை மேலே கண்ணு வச்சுட்டு அவன் உத்தமன்னு கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. உள்ளவனுக்காக கர்த்தர் இறங்கி வருவார். உண்மையுள்ளவனுக்காக மனுஷன் வர வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்காக கர்த்தர் வருவார். உங்கள் உத்தமத்தில் நீங்கள் நிலைச்சிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். உங்கள் உத்தமத்தில் நீங்கள் நிலைச்சிருக்கும் பொழுது கர்த்தரே உங்களுக்காக வழக்காடுவார். ஹல்லேலூயா. God will fight your battles. ஏன் தெரியுமா? நீங்கள் உண்மையாக யாரை பின்பற்றி வரீங்க? கர்த்தரை பின்பற்றி வரீங்க. இன்றைக்கி சில நேரத்தில் நம்ம யுத்தங்கள் தோல்வி அடைகிறது காரணம் என்ன தெரியுமா? நமக்கு உத்தமம் இல்லை. தேவனிடத்தில் நம்ம உத்தமமாக இல்லை. ஆண்டவரை நம்ம உண்மையாக பின்பற்றி வர்றது இல்லை. God is not there for you. சில நேரங்களில் இல்லை. காரணம் என்ன? நம்ம காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறோம். அப்படியும் இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம். நாணல். பேதுருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாணல்னு அர்த்தம். சீமோன்னா நாணல்னு அர்த்தம். சீமோன் பேதுரு, அவருடைய பேர் என்ன? சீமோன் பேதுரு. சீமோன் அப்படின்னா நாணல்னு அர்த்தம். நாணலுங்கிறது ஒரு புல், அது ஒரு கிராஸ், அது ஓங்கி வளரும். அது காற்று இப்படி அடித்தா இப்படி சாயும், காற்று அப்படி அடித்தா அப்படி சாயும். சில விசுவாசிகள் இப்படி தான், இங்கேயும் இருப்பான், இங்கேயும் இருப்பான், இங்கேயும் இருப்பான், இங்கேயும் இருப்பான். அவன் ஒரு இடத்துல ஸ்டெடியாக அவனால் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, சீமோனே, இனி நீ சீமோன் என்று அழைக்கப்படுவதில் உன்னை என்னவா மாத்துறேன்? பேதுருவா மாத்துறேன். பேதுருன்னா என்ன தெரியுமா? கட்பாறை. ஆண்டவர் உங்கள் மேலே கட்டணும்னா நீங்கள் கட்பாறையாக மாறுற வரைக்கும் கட்ட முடியாது. கர்த்தர் உங்களை நம்பணும்னா யூ ஹாவ் டு பிகம் லைக் அ ராக். பாறை அசையுமா? காற்றுக்கு அசையுமா? இன்றைக்கி நிறைய விசுவாசி எப்படி இருக்கிறோம்? நாணலை போல இருக்கிறோம். இங்கே காத்தடிச்சா இப்படி, இங்கே காத்தடிச்சா இப்படி, இங்கே காத்தடிச்சா இப்படி, இங்கே காத்தடிச்சா இப்படி. நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டே இல்லை. நான் யாருங்கிறதே எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு நான் எப்படிப்பட்ட ஆள், என்னை ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், என் விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியவே இல்லை. அதனால தான் நாணலை போல் என்ன செஞ்சுட்ருக்குறோம்? இங்கேயும் அங்கேயும், இங்கேயும் அங்கேயும். ஒரு இடத்துல நம்மளால் ஸ்டேபிளாக இருக்க முடியல. ஆண்டவர் கூப்பிட்டு சொன்னார் பேதுரு, சீமோன், இன்னையிலிருந்து நீ சீமோன் கிடையாது, நீ யாரு? பேதுரு. பேதுருன்னா என்ன? கட்பாறை. இந்த கட்பாறையின் மேலே என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். உங்களை நம்பி கர்த்தர் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் உண்மையுள்ளவன். ஹல்லேலூயா, ஆமென். பவுல் சொல்கிறார், உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு கர்த்தர் என்னை ஏற்படுத்தினார். ஆண்டவர் உங்களை நம்பணும்னா நீங்கள் கர்த்தரை நம்புறீங்க, நல்லது. ஆமென். எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? How many of you believe in God? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். உங்கள் கையெல்லாம் பார்க்கலாம். சரி, இப்போ எத்தனை பேரை கர்த்தர் நம்புறாரு? என்னை கர்த்தர் நம்புறாரு பிரதர்? கை உயர்த்தி காட்டுங்க. நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன் பிரதர். நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன் பிரதர். பிசாசு என்னை பற்றி ஏதாவது சொன்னால் கர்த்தரே எனக்கு எதிராக சாட்சி சொல்வார் பிரதர். எத்தனை பேருடைய கை உயர்த்த முடியும் நீ காலை வேளையில்? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புறேன்னு சொல்லும் போது கையை உயர்த்த நம்மளால முடியுது. கர்த்தர் என்ன நம்புறாரான்னு கேட்டால் எத்தனை பேரால் உயர்த்த முடியுது? ஹல்லேலூயா. ஆனால் பரலோகத்தில் யோபுவை கர்த்தர்
நம்பினாரு. அவனை பற்றி சொல்கிறாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருக்கிறான். யோபுவுக்கு இருந்த சன்மார்க்கன்னா என்ன தெரியுமா? நல்ல இருதயம் உடைய ஒரு மனுஷன். என்ன இருதயம்? எ மேன் வித் அ குட் ஹார்ட், எ மேன் வித் அ கிளீன் ஹார்ட். என்ன இருதயம்? செம்மையான இருதயம். அடுத்து வாசிப்போம், சங்கீதம் 112:2. செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல இருதயம். யோபுவை ஏன் கர்த்தர் ஆசீர்வதித்தானா? அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது? உங்கள் இருதயம் செம்மையாக மாறணும். 2 Psalm 112:2. ஆமென். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? செம்மையான இருதயமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ நீதிமொழிகள், துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் செம்மையானவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு செம்மையான மனிதன் வந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரு? பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவனுடைய இருதயம் எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது. செம்மையான நல்ல இருதயமாக இருக்கிறது. நல்ல மனசு அவனுக்கு, சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு நல்ல மனசுங்க. யாருக்கும் அவர் என்ன செய்கிறது இல்லை? தீங்கு நினைக்கிறது இல்லை. யாருக்கும் அவர் துரோகம் பண்ணுறது இல்லை. செம்மையான ஒரு இருதயம். ஹல்லேலூயா. இதுதான் சன்மார்க்கம். இது பேர் என்னது? சன்மார்க்கம். அடுத்தது அவருடைய யோபனுடைய குணம் என்னன்னா, தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். யாரு? தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். ஆதியாகமம் 20:11. சீக்கிரமா எடுத்து. இல்லைன்னா தெய்வ பயம் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இன்னைக்கு விசுவாசிகளே என்ன ஆயிட்டோம்? தேவனுக்கு நம்ம என்ன செய்யறதில்ல? பயப்படுறதில்ல. கர்த்தர் மன்னிச்சிருவார், பார்த்துக்கலாம். மன்னிக்கிறவர் தான், இரக்கம் உள்ளவர் தான், இல்லைன்னு சொல்லவே கிடையாது நான். ஆனால் நம்ம துணிகரமாக பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஒரு பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ளே என்ன வரணும்? தெய்வ பயம் வரணும். ஐயோ, கர்த்தர் உங்களை யார் பார்க்கிறா? கர்த்தர் பார்க்கிறார். அவ்வளோதான். ஆபிரகாம் ஏன் தெரியுமா தன்னுடைய மனைவியை சகோதரின்னு சொன்னா? சாராள் ரொம்ப அழகா இருப்பா. அவன் எந்த இடத்துக்கு போறாரு? இப்போ அபிமெலேக்கு கிட்ட போறாரு. எங்கே போறாரு? அபிமெலேக்கு. அபிமெலேக்கு வந்து பெலிஸ்திய ராஜா. கானான் ஊரில் பஞ்சம் வந்ததுனால ஆபிரகாம் பஞ்சம் பிழைக்க எங்கே போறாரு? அபிமெலேக்கு பெலிஸ்திய தேசத்துக்கு போறாரு. ஜெனிசிஸ் 20:11 போறாரு. அங்கே போகும்பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வழக்கம். கவனிங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு என்ன பழக்கம் தெரியுமா? அழகா யார் பொண்டாட்டி இருந்தாலும் தூக்கிட்டு போயிடுவான் ராஜா. அது உன் பொண்டாட்டி, உன் தங்கச்சி, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அவருக்கு அழகாக இருந்தால் யாரும் தூக்கிட்டு போயிடுவா? ராஜா தூக்கிட்டு போயிடுவார். இப்போ அந்த ஊருக்கு போகும்பொழுது ஆபிரகாமுக்கு பயம் வருது. என்ன பயம் வருது? ஐயோ, என் மனைவி ரொம்ப அழகாக இருக்கிறா, சாராள் ரொம்ப அழகான மனைவி, சாரால இந்த ராஜா தூக்கிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்? தங்கச்சின்றான். தங்கச்சி தானே தூக்கிட்டு போயிட்டான். அப்போ அந்த ஊரில் என்ன இல்லை? ஒரு ஒழுங்கு இல்லை, ஒழுக்கக்கேடு, தெய்வ பயம் இல்லை. நேற்று பார்த்தீங்களா, கல்கட்டாவில் ஒரு மெடிக்கல் டாக்டர், செகண்ட் இயர் படிக்கிற ஒரு பிள்ளை, வெளியில் டிஃபன் சாப்பிட போன பிள்ளைய ஒரு குரூப் ஆஃப் ஆட்கள் தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் உலகம். என்ன சேஃப்டி இருக்குது மனுஷன்? பெண் பிள்ளைகளுக்கு யாருக்குமே சேஃப்டி கிடையாது. இன்றைக்கி தெய்வ பயம் இருக்கா? கர்த்தருக்கு பயப்படுறானே எவனாவது? மனசாட்சிக்கு, கர்த்தருக்கு விட்டுருங்க, மனசாட்சிக்கு பயப்படக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி இருக்கிறாங்களா? இந்த உலகத்தை நீங்கள் நம்பி வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. மோசமான ஒரு உலகம், மோசமான ஒரு உலகம். அதனால தான் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? தெய்வ பயம் இல்லாத இடம். இதே மாதிரி தான் எங்கே? சோதோம் கோமராக்கு யார் போகிறார்? லோத்து போகிறார். அதே இடம் அப்படிதான், தெய்வ பயம் இல்லாத இடம். என்ன நடக்குது? யோபுவை காப்பாற்ற வந்த தூதர்களோடு சயனிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் யாரை கூப்பிடுறாங்க? அந்த தேவ தூதர்களை கூப்பிடுறார்கள். எவ்வளோ ஒரு கொடுமையான மோசமான ஒரு உலகம் பார்த்தீங்களா? ஆண் புணர்ச்சி, தெய்வ பயம் இன்னைக்கு என்ன இல்லை? இல்லை, கர்த்தர் என்னை பார்க்கிறாரே, ஐயோ கர்த்தர் என் கூட இருக்கிறாரே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். லோத்து மனசாட்சியில் குத்தப்பட்டவனாய் வாசலில் உட்கார்ந்திருந்தான்னு வசனம் வாசிக்குது. லோத்தை விட்டு ஆபிரகாம் விட்டுட்டு போயிட்டான். தெய்வ பயம் இல்லாத ஒரு உலகத்தில் யோபு எப்படி இருந்தார்? கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம தெய்வ பயம் இல்லாத இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து வாசிக்கிறோம், பிரசங்கி 12:13. பிரசங்கி 12:13. அவன் தங்கத்திலேயே என்ன வச்சிருந்தாரு? தங்கத்தை குவியலாக வச்சிருந்தார். வெள்ளி வந்து கணக்கே இல்லை, கல் மாதிரி கிடந்தான் வெள்ளி. மரங்கள் எல்லாம் சும்மா கிடந்தது.
அவர் தேவாலயத்தை கட்டும் பொழுது தேவாலயத்துக்கு நடுவில் சிமெண்ட் வச்சு கட்ட, தங்கத்தை வச்சு கட்டின ஒரு தேவ மனுஷன் அவர். அவர் கடைசியாக சொல்கிறாரு, அவருக்கு அவ்வளோ ஞானம், அவ்வளோ சொத்து, ஐஸ்வர்யம் எல்லாம் இருந்தவர். கடைசியாக என்ன தெரியுமா சொல்கிறாரு, இதெல்லாம் கிடையாது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். அல்லேலூயா. என்னது இதுவே? மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. இன்னைக்கு உடனே ஒன்று சொல்கிறோம் பிரதர், நம்ம கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஆண்டவருடைய கிருபை நம்மை பின்தொடர்ந்து வரும். அல்லேலூயா. ரைட். மூன்றாவது, தீமையை விட்டு விலகினார். யாரு? யோபு. வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு தீமையை எந்த ஃபார்மில், என்ன விதத்தில் வந்தாலும் அதை நம்ம செய்யக்கூடாது. வாயின் வார்த்தைகளால் இருக்கலாம், அல்லது சிந்தைகளால் இருக்கலாம், எண்ணங்களால் இருக்கலாம். தீமை அப்படின்னு இது தீமை அப்படின்னு தெரிஞ்சா அது பக்கத்தில் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. அல்லேலூயா. நெருப்பு சுடும் தெரியும், ஆனால் நிறைய பேர் விளையாடி பார்க்கலான்னு பார்க்குறேங்க. நெருப்பினுடைய தன்மை நீ விளையாட்டுக்கு தொடுறன்னு தெரியாது. அது நெருப்போட தன்மை குழந்தை தொட்டாலும் சுடும், பெரியவன் தொட்டாலும் சுடும், பைத்தியக்காரன் தொட்டாலும் சுடும், நல்லவன் தொட்டாலும் சுடும். தீமையினுடைய தன்மை என்னன்னா, பாவத்தினுடைய தன்மை என்னன்னா, அது யார் தொட்டாலும் அது அழிவு தான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டு சொல்றாரு, தீமையை வெறுத்து. யோபு அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன். மூன்றாவது, கடைசியாக ஒரே விஷயத்தை முடிச்சிருவோம். 1:22. யோபு 1:22. யோபுவின் மேலே தேவன் வைத்த 3 ஆசீர்வாதங்கள். இதை நிறைய பேசணும்னு நினைச்சேன், டைம் இல்லாமல் போயிரு. 9:10 வாசிங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறானா? நீர் பாருங்க, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடி. முதல் ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது, உத்தமனா வாழும் பொழுது, தீமையை வெறுக்கும் பொழுது, ஒரு மனுஷனை சுற்றி கர்த்தர் என்ன தெரியுமா போடுறாரு? வேலியை போடுறார். என்ன வேலி தெரியுமா? பிசாசு உள்ளவே வர. அதனால தான் பிசாசு உள்ள அவனை டைரெக்டாக போய் என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். எங்கேருந்து? அவங்கள இன்றைக்கி சும்மா வந்து பிசாசு தொடறான்னா உங்களை சுற்றி என்ன இல்லை? வேலி இல்லை. வேலி போட்டுருங்க. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லி என்ன செஞ்சுருங்க? இயேசுவே என்னை சுற்றி என்ன போட்டுருங்க? வேலி போட்டுருங்கப்பா. வேலி அடைச்சிருந்தாராம். யாரை சுற்றி? யோபு சுற்றி. என்ன வேலி? அவனையும். யாருக்கு மேலெல்லாம் வேலி இருக்கு? வாசிங்க. அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். பாருங்க, நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நடக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களை சுற்றி முதல்ல கர்த்தர் வேலியா இருக்கிறார். ஆண்டவர் உங்களை சுற்றி வேலி. அடுத்தது, அவன் வீட்டையும், உங்க வீட்டை கர்த்தர் வேலி அடைக்கிறார். மூணாவது, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். பாருங்க, அது வரைக்கும் அவன் கழுதையை யாரும் தொடல, ஒட்டகத்தை யாரும் தொடல, பிள்ளைகளை யாரும் தொடல, மனைவி யாரும் தொடல, அவன் சரீரத்தை கூட யாரும் தொட முடியல. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? சுற்றிலும் வேலி அடைத்து ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம். சுற்றிலும் என்ன இருக்குது? வேலி இருக்கிறது. வேலி அடைத்தார். உங்களை சுற்றிலும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வேலி அடைத்திருக்கிறார். 2வது ஆசீர்வாதம் வாசிங்க கீழே. அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். ஆண்டவர் உபாகமத்தில் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை. நீ கையிட்டினா ஆசீர்வாதம். நீ எங்கே போய் என்ன கை வச்சாலும் ஆசீர்வாதமாக மாறிடும். எல்லாரும் முடியாதுன்னுவா, நீ போய் தொட்டினா சக்ஸஸ் ஆயிரும். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கையின் கிரியையை தேவன். யோபு போய் விவசாயம் பண்ணார்னா ஆசீர்வாதம். பாருங்க, ஈசாக்கு பஞ்சகாலத்தில் போய் விதை விதைக்கிறான். பஞ்சகாலம் என்ன? மழையே இல்லை, விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கிரியையை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய நம்ம இந்த குணங்கள் நமக்குள்ள வந்துருச்சுன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் நினைச்ச முடியும், தானா பார்க்க முடியும். ஆசீர்வதித்தார். என்ன ஆசீர்வதித்தார்? கிரியையை ஆசீர்வதித்தார். அவனுக்கு எவ்வளோ கழுதை இருந்து தெரியுமா? 7000 கழுதை, 7000 ஆடு, 3000 கழுதை, 3000 ஒட்டகம், 500 மாடுகள். பெரிய இன்னைக்கெல்லாம் காரு வீடு வச்சு தானே ஒரு மனுஷனை ஐஸ்வர்யம். அன்னைக்கெல்லாம் கழுதை, எருது, ஆடு, ஒட்டகம் இருக்கிறத வச்சு தான் அவன் பணக்காரனா ஏழையான்னு கணக்கு போடுவாங்க. அது மாத்திரம் அவனுக்கு 4 குமாரர்கள், 3 குமாரத்திகள். எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. யோபுவை போல பூமியில ஒருத்தனுமே கிடையாது. அவ்வளோ ஐஸ்வர்யவானா இருந்தான் யோபு. அடுத்து, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அல்லேலூயா. கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிட்டு.
ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய சம்பத்தை தேசத்தில் பெருக பண்ணினார். மல்டிப்ளை பண்றார் ஆண்டவர். என்ன பண்றார் ஆண்டவர்? என்ன சிஸ்டர் பண்ணாரு சொல்லுங்க? மல்டிப்ளை பண்ணார் ஆண்டவர். பெருகச் செய்கிற தேவன். என்ன ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம்? சுற்றிலும் அவனையும் அவன் வீட்டையும் அவனை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் வேலியடைத்தார். ரெண்டாவது, கையின் கிரியையை ஆசீர்வதித்தார். எங்கெல்லாம் போனாலும் ஆசீர்வதித்தார். மூணாவது, சம்பத்துனா சொத்து, அவனுடைய புகழ், அவனுடைய பெருமை பூமியில் என்ன செய்யுது? பெருகிக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் யோபு மாதிரி மாறணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் சொல்லுங்க, யோபு போல நான் கஷ்டப்படுறேன் பிரதர், யோபு மாதிரி பிரதர் நான். யோபு மாதிரியெல்லாம் ஒரு நாள் தாங்க மாட்டீங்க, ஓடி போயிடுவீங்க. அடுத்த நாள் ஆண்டவர் வேணா ஓடி போயிடுவோம். யோபு மாதிரியெல்லாம் சோதனை வந்துச்சுன்னா சோதனையை விட்டுருவோம், ஆசீர்வாதத்தை பிடிச்சிக்குவோம். ஹல்லேலூயா. யோபு மாதிரி உத்தமனா வாழ என்ன செய்வோம்? இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் எல்லா தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. இன்னைக்கு கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னத்தில், ஹல்லேலூயா, அவருடைய சமூகத்தில் எல்லாம் அப்படியே